மேனை விட்டுவிட்டு வெளியே இருக்கிற ஆண் கிட்ட 24 மணி நேரமும் அவங்ககிட்டயே தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ சர்ச் இஸ் அவுட் சைட், கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ அவுட் சைட். அப்போ உங்க கூட இருக்கிற உங்களுக்கான கனெக்ஷன் கட் ஆகி உங்களோட அட்டாச்மெண்ட், டிபெண்டன்சி, அதாவது எமோஷனல் டிபெண்டன்சி, உங்களோட என்ன சொல்றது சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமுமே அந்த ஆணாக நீங்க மாத்தி வச்சுக்கிறீங்க. ஓகேயா? ஆக்சுவலா அதுக்கு அவர் யூனியனை கொடுக்கல. இப்படிதான் இருக்கும் யூனியன், ப்ரிவ்யூ தான் கொடுத்துருக்காரு. போய் அட்டாச் ஆகிக்கிறது நீங்க தான். அவருக்கு இந்த அட்டாச்மெண்ட்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி கடவுளுக்கு தெரியும். ஓகே, போய் அட்டாச் ஆகிக்கிறீங்க. அட்டாச் ஆனதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஐயோ இது கரெக்டு கிடையாதே, இந்த பிள்ளைய இதுலேருந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற யுக்தி தான் ட்ரிகர்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்த ஃபேஸ் என்ன? ஃபேஸ் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? தி அவேக்கனிங். செகண்ட் ஃபேஸ் என்ன? தி பிளிஸ்ஃபுல் ஹனிமூன் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் என்ன? ட்ரிகர் ஃபேஸ். இந்த ட்ரிகர் ஃபேஸில் என்ன சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா, என்ன நடக்குது நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். யார் எதை பேசுனா ரொம்ப ஹர்ட் ஆகும்னு தெரியும். பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயம் பேசுகிறதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஆழமாக நமக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சொல்லி காமிக்கிறது, நம்மளை ஒரு மாதிரி வர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ